சொல்றேன், அவங்களோட தகுதிக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க இல்ல, நாம உதாரணத்துக்கு சொல்றோம். ஏன்னா அதுல வருது ஒரு ரத்தபத்திலஹா ரவாத்தி, பரக்கத்தாக அள்ளி கொடுத்தாங்க. ஒரு மாசம் இவ்வளவுங்கிற நிறையப்பட்டது. அஜ்ஜரத் அலைஹன் நஃபகாத், அதோடு மட்டும் இல்லாம அந்த செலவு, இந்த செலவு பிள்ளைக்குள்ளது, அது இது எல்லாமே அது நாங்க பார்த்துக்கிடுவோம். அது சம்பந்தமாக அந்த பிள்ளையோட உங்களுக்கு தொடர்பான செலவுகள் உங்களுக்கு என்ன இருக்கும்? நல்ல சாப்பிடணும் இல்லை, நீங்க நல்ல சாப்பிட்டா தானே நல்ல பால் கிடைக்கும், நல்ல உணவுகள் இருக்கும். எனவே அந்த மாதிரி அதுக்கு உண்டான இதெல்லாம் தருவோம். உங்களுக்கு கசாவி, அது மட்டுமல்ல எல்லா விதமான ட்ரெஸ், வகை வகையான ட்ரெஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தருவோம். ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹு தாலா ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைத்து செல்வ செழிப்பாக வாழ வைத்தான். இது அவனுடைய குதிரத்தில் உள்ளது. அவர்களுக்கு மாத்திரமல்லாம அந்த குடும்பமே செல்வ செழிப்புல இருக்கு. எல்லாரும் அவங்களோட பெரிய குடும்பம், அந்த குடும்பம் முழுவதும் என்ன செல்வமாக வாழக்கூடிய அளவுக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பரக்கத்து கிடைச்சது. இப்போ காக்கா ரொம்ப பரக்கத்தா செழிப்பா என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ஒரு ஹிபாத், நிறைய அன்பளிப்புகளையும் கொடுத்து அனுப்புனாங்க. இவைகள் எல்லாம் வந்து குவிகிறது. இப்போ இடையிடையா என்ன செஞ்சுக்கிறாங்க, பிள்ளைய கொண்டு போறது, கொண்டு வந்துக்கிறது, இப்படி போறது, பிள்ளைகளை பார்த்துக்கிறது, பெரும்பாலும் அங்கே என்ன செய்ய இருக்குது. இப்படியாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது பிள்ளை செழிப்பா நீ தவழக்கூடிய வயசு, நல்ல தவண்டு கடன் தவண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வந்தது. இவனுக்கு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது ஃபிரௌனுக்கு. ஒருவேளை இந்த பிள்ளையா இருக்குமோ, போடுவான் இல்லையா, இப்ளீஸ் கொண்டு போடுவான் இல்லையா, ஒருவேளை இந்த பிள்ளையாக இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோண்டு அவனே பெரிய இப்ளீஸ். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்போ அவனுடைய ஆலோசகர்கள் இந்த ஹாமான் போன்றவர்கள்லாம் சொன்னாங்க, அரசே நீங்க வந்து இந்த புள்ள தான் அந்த மாதிரி உள்ள புள்ள அப்படின்னு சொன்னா அதை சோதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? அந்த சோதனை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த பிள்ளையா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு ஐடியா அவன் சொல்லி கொடுக்குறான். அது என்ன ஐடியா அப்படின்னா, ஒரு தட்டுல நெருப்பு கங்குகளை நீங்க வைக்கணும். ஒரு தட்டுல என்ன நெருப்பு பல 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 நிற்கணுமா இல்லையா, அது இன்னொரு தட்டுல பேரிச்சம்பழத்தை வைங்க. அது கருப்பா இருக்கு, நல்ல கருப்பா இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை ஒரு தட்டுல வைங்க. ஒரு தட்டுல நல்ல பல 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 மின்னக்கூடிய நெருப்பை என்ன செஞ்சு வச்சிடணும். வச்சு இந்த பிள்ளை தமிழ்ந்து தான் கடன் தமிழ்ந்து போகுது இல்லையா, அதை விட்டுருங்க. குழந்தைகள் எதை பார்த்து போகும்? பல பலன் இருக்கிறத பார்த்து தான் போகும். குழந்தைகள் என்ன செய்ய எங்க போகும்? பல பல பலன் இருக்கும்போது அதுக்கு வித்தியாசமா இருக்கும் இல்லையா, அழகா இருக்கிறது தான் போய் எடுக்கும். இந்த கருப்பா இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தை போய் எடுக்குமா? எடுக்காது. இந்த குழந்தை நேர பேரிச்சம்பழத்துக்கு போச்சுன்னு வைங்க, உங்களை வேலையை முடிக்கிற ஆள் இவ்வளவு தான் இருப்பார். நெருப்பை போய் எடுத்தது அப்படின்னு சொன்னா இது ஒரு நார்மல் குழந்தை, எல்லா குழந்தையும் போலதான் அப்படிங்கிறத கண்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லி சபையெல்லாம் கூட்டி சொல்லப்பட்டு ஆசியா அம்மையாருக்கு ரொம்ப பயம் வந்துட்டு, ஆஹா இவ்வளவு காலம் பார்த்துட்டு வந்தமே இப்படி நடக்க போதே. இதுக்கு இடையில அவங்க தாயாருக்கு அந்த செய்தி போய் அவங்க படப்படன்னு வந்து இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போதோ அல்லாவே என் பிள்ளைய பாதுகாருன்னு சொல்லி அவங்களும் கேட்கறாங்க, இவங்களும் கேட்கறாங்க. ஆசியா அம்மையார் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சபை கூடிச்சு ஒரு தட்டில் அப்படி நெருப்பு கங்கு கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது, பல பல பலன்னு மின்னிக்கிட்டு இருக்குது. இன்னொரு தட்டில் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து வச்சிருக்கு. குழந்தைய கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைய தூக்கிட்டு வரப்படுது. அங்கே எல்லாம் அழுகையா கிடக்குது, பெண்கள் மத்தியில் அழுகையா இருக்கு. ஆசியா அம்மையார், அவங்களுடைய குடும்பம், அவங்களோட சேர்ந்த பெண்கள், அவங்களுடைய தோழிமார்கள் எல்லாரும் அழுகுறாங்க. ஃபிரௌனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததாக இருக்கு, அது ஹதீதிலேயே வருது. அந்த பொம்பளை பிள்ளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து முடி சீவக்கூடிய ஒரு பெண், அந்த பெண் தான் இந்த பிள்ளையை எடுத்துட்டு வந்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. முடி வாரி விடுறதுக்கு அதுக்குண்டே அவங்களுடைய ஃபிரௌனுடைய மகளுக்கு முடி வாடுறதுக்குண்டே ஒரு பொம்பளை ஒரு பிள்ளைய வச்சிருந்தது. மாஷித்தத்தி பிந்து ஃபிரௌன் அவங்களுக்கு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்த்துருக்கிறாங்க, நான் பின்னால் சொல்லுவோம். அந்த பெண்ணை என்ன செஞ்சா ஒரு நாள் வந்து அப்படி வாரிக்கிட்டு இருக்கும் பொழுது சீப்பு தடான்னு கீழே வந்துட்டு பிஸ்மில்லான்னு எடுத்தாங்க. அதை என்ன செஞ்சாங்க, பிஸ்மில்லான்னு அந்த சீப்பை எடுக்கிறாங்க. அந்த ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விடக்கூடிய அந்த பொம்பளை புள்ள பிஸ்மில்லா எடுத்தாங்க. அப்போ அந்த ஃபிரௌனுடைய மகள் கேட்டா, பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரு கொண்டு அபி எங்க வாப்பாவா அப்படின்னு, அல்லாஹ்னா எங்க வாப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ரப்பி ஒரு ரப்புக்கு அல்லாஹ், ஒரு ரப்பு அபிக்கு அப்பா, என்னுடைய ரப்பும் உன்னுடைய வாப்பாவுடைய ரப்பும் அல்லாஹ். என்னடா இது புதுசா நீ ஒன்று சொல்ற? அவருக்கு அது தெரியாது, அந்த மக்களுக்கு யாரு தன்னை தான் ஆனா ரப்புக்குமல் ஆளான்னு சொல்லி வச்சிருந்தான். அப்ப என்னுடைய தந்தையவா நீ அல்லான்னு சொல்றான், அவருடைய பெயரை கொண்டாங்க போது இல்ல, என்னுடைய ரப்பும் உன் தந்தையனுடைய ரப்புமே அல்லதான், எல்லாம் அவன் அடிமை தான் நாம அப்படின்னு சொன்னது. நான் எங்க தந்தைகிட்ட போய் சொல்லட்டா அப்படின்னு வாப்பாட்ட சொல்லுன்ட்டாங்க. நேரம் சொன்னோடனே கூப்பிடுங்க வா, இப்படி சொன்னியா? ஆமா சொன்னேன். உனக்கு வேற ரப்பு வைரி, ரப்புன்னு வைரி, என்ன அல்லாத ரப்பு இருக்கிறானா? ரப்பி ரப்புக்கு அல்லா, என்னுடைய ரப்பும் உன்னுடைய ரப்பும் அல்லாதான் அப்படின்றதும்
கை காலெல்லாம் வெட்ட சொல்லிட்டான். கை கால்கள்லாம் துண்டு துண்டாக வெட்டி என்ன செஞ்சான்? அவன் ஷஹீதாக்கினான். இந்த ஃபிரௌன் செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும் பொழுது ஒரு இனிமையான ஒரு மனத்தை உணர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன அற்புதமான மனம் இது, கஸ்தூரியை விட மனமாக இருக்கே, ரொம்ப அழகான மனமாக இருக்கே, என்ன மனம்? நாயகமே, இது மாஷிதா பிந்தி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விட்ட அந்த பெண்ணினுடைய மனம் அது. இப்படி நடந்தது, அல்லாஹ் அவளை எவ்வளோ சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது மேராஜுடைய விஷயங்களில் நம்முடைய வித்ரியாவுடைய ஷரகிலேயே அந்த செய்தி இடம்பெறுகிறது. அருமையானவர்களே, இப்போ என்ன செஞ்சாச்சு? இந்த பிள்ளையை சோதித்து பார்க்கக்கூடிய நேரம், எக்ஸாம் நடக்குது. தட்டு 2 தட்டையும் வச்சாச்சு, சபையோர்லாம் கூடி உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு பிள்ளைய விட்டாச்சு. பிள்ளை யார்? மூசா நபியிலோ கட்ட 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 கட்டன்னு ஈத்தப்படுத்த பார்த்தா போகுது. நெருப்பு பார்த்து சாதாரண பிள்ளையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேசுகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சகோதரர், அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது லேசா நம்ம பிள்ளையா இருந்தால் நேராக என்ன செய்யும்? நெருப்பு போய் தூக்கும். அது நெருப்பு போய் தூக்குறதுக்கு சாதாரண நார்மலான பிள்ளையாது. அது எவ்வளோ பெரிய இல்மு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அறிவாளி யாண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்கறான். நான் தான் சொன்னாங்க, உண்மை அதுதான். ஆனால் அல்லாஹ் போய் என்ன செய்ய? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போய் படிங்கன்னா பின்னால் அந்த செய்திகள் வருது. உண்மையிலேயே அவர்கள் தான் மிகச்சிறந்த அறிவாளிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அவங்க ஒரு துறையில், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துறையில் இருந்தாங்க. அது ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இல்லையா, நீங்க ஒரு இல்மு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, புகாரில வருது, உங்களுக்கு ஒரு இல்மு, ஒரு வகையான இல்மு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எனக்கு தெரியாது. இன்னொரு வகையான இல்மு எனக்கு தரப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அது இர்ஃபானுடைய இல்மு, இது ஷரியத்தினுடைய இல்மு என்று அந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அது விளக்கம் எழுதுறாங்க. அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட பிள்ளை போய் அந்த நெருப்பு கங்க போய் எடுக்குமா? நேர கட 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 கடன்னு என்ன செஞ்சிருச்சு? பேரிச்சம்பளம் 2 பக்கத்துலாம் வச்சிருக்குது. பேரிச்சம்பளத்தில் கையை வைக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறக்கையால கையை ஒரு தட்டு தட்டினாங்க. அப்படி தட்டினாங்க. அப்படி தட்டின உடனே கை எங்க போயிட்டு டகாருண்டு இதுல போய் இந்த நெருப்புல வந்து டக்குன்னு வாயில தூக்கி போட்டுச்சு. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கொன்னல் ஏற்பட்டது. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை நீ அவிழ்ப்பாயாக என்று துவா கேட்டாங்களே. மூசா நபி கேட்டாங்களே இல்லையா, நீ ஃபிரௌன்ட்ட போய் பேச சொல்றான், நானும் கொன்னி பேசுறேன், பளிச்சுன்னு பேச முடியலையே என்னால. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசான், என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய அந்த உக்தத், அந்த முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக. அப்ப அதனால ஏற்பட்ட அந்த நெருப்பத்துக்கு உள்ள போட்டாங்களே, அதனால தான் ஏற்பட்டது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டு அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமான பெரிய ஹதீப் ஆயிட்டாங்க. ரொம்ப பெரிய அல்லாஹ்வுடைய பேச ஆளாயிட்டாங்கல்ல. அந்த முடிச்சு அவிழ்த்தது அல்லாஹ்வோட பேசக்கூடிய பவர் அவங்களுக்கு வந்துருச்சு. இப்படியெல்லாம் நடந்தது. இதை தூக்கி போட்ட உடனே அவன் பார்த்தான், அட இது ஒரு நார்மல் குழந்தை தான்பா, நெருப்பு தானே போய் எடுக்குது அப்படின்னு அவனை என்ன செஞ்சிட்டான்? முடிவு வந்துட்டான். அங்கிருந்து சொன்னாங்க, இந்த பிள்ளையை வச்சுலாம் என்ன செய்யாது, ஒரு பெரிய விவகாரம் கிடையாது என்று அவர்களும் முடிவுக்கு வந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி, அந்த பிள்ளையை நாம் திருப்பி அவருடைய தாய் அளவிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொடுத்தோம். கை தக்கர்ர ஐனுஹா, அவர்களுடைய கண் குளிர்ச்சி அடைவதற்காக, ஒலா தஹசன், அவங்க கவலைப்படாமல் இருப்பதற்காக, ஒலி தாழம அன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹு தாலாவுடைய வாக்கு உண்மையானதான், அவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிடுவான் அப்படிங்கிறத அவங்க விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்தோம்? அந்த பிள்ளையை மீண்டும் திருப்பி அவங்களுடைய தாய் ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க உம்மா அளவிலேயே நம்ம திருப்பி கொடுத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சங்கையான பெருமக்களே, நீண்ட வரலாற்று தொடரை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாற்றில் அற்புதமான படிப்பினைகள், அற்புதமான பாடங்கள், அருமையான செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு நிறைய படிப்பினையாக, வழிகாட்டுதலாக அமையும் என கூறிக்கொண்டு, இந்த செய்திகளை கேட்பதின் மூலமாக நாம் சந்தோஷம் அடைவது மாத்திரமல்ல, நாம் படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் கொண்டு வரணும். அந்த அளவுக்கு நாம் கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்வு பஷாஷத்தாக, பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வரலாறை தெளிவாகவும் முறையாகவும் சொல்வதற்கான, கேட்பதற்கான தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய பாவ பிழைகளை மன்னித்து அருள் பாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களை தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.